இப்போ எங்கும் கலப்படம், எதிலும் கலப்படம். நம்ம கலப்படம் இல்லாத உணவுகளை பார்க்க முடியலை. ஆகையினால சாப்பிட்டு செத்தவங்க தான் உலக சுகாதார நிறுவனப்படி அதிகம், பட்னியாக செத்தவங்க கம்மி. இந்த ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும்னா முதல்ல கவலை இல்லாத வாழ்வு வாழணும். தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கணும், தரதரன்னு கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கணும். உண்மையான விஞ்ஞானி இந்தியாவில் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாட்டிக்கு பாட்டி. அவள் என்ன சாப்பிட்டாலோ அதைத்தான் சாப்பிடணும். ஒரு காலத்தில் நான் 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கிற காலத்தில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் 4 கோயில்கள் இருக்கும் ஊரை சுற்றி. 3 மாதத்துக்கு ஒரு தடவை கோயில் கூட நடக்கும். அப்போ தான் ஆடு வெட்டுவாங்க, கிடா வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க. ஒரு வாரம் அந்த நான் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. உலகமே சாப்பிட்றதுக்கு பறந்த மாதிரி பறக்குது. சாப்பிட்டு செத்தவங்க தான் அதிகம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஆகையினால காற்றுக்கு என்ன காரணம், மாரடைப்புக்கு என்ன காரணம், இதை சித்த மருத்துவத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது தேரையர் நோய் அணுகா விதின்னு ஒரு பாட்டு. விதினா ரூல் சுட் நாட் பி வயலேட்டட். அதில் எழுதியிருக்காரு, நீர் சுருக்கி நெய்யுருக்கி மோர்பெருக்கி உண்பீருங்காரு. நெய்யை உருக்கி சாப்பிடணுங்காரு. ஏன் நெய்யை உருக்கி சாப்பிடணும்? உருக்கி நெய்யாக்கிட்டோம், திரும்ப அது கட்டி ஆயிடுச்சு. அதை அப்படியே சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டான்னு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அது இரத்த குழாயில் போய் அடைச்சிக்கிடும். அதுக்கு பேர் அத்திரோஸ்கிளிரோசிஸ், மாரடைப்பு வர்றதுக்கு காரணமாகும். ஆகையினால தரமான நெய்யிலேயே மாரடைப்பு வரும்போது தரங்கட்ட கலப்படமான உணவுகளை சாப்பிட்டா எப்படி மாரடைப்பு வராமல் இருக்கும்? ஆகையினால அந்த மாரடைப்பு வராமல் இருக்கணும்னா மாமிசங்களை கூடுமான வரைக்கும் லிமிட்டாக சாப்பிட பாருங்க. இதைத்தான் திருவள்ளுவர் மிகினும் குறையினும் நோய் செய்யுங்காரு. ஆகையினால நீங்கள் நான் வெஜிடேரியன், எண்ணெய் பலகாரங்கள், வறுவல்கள், சாப்பிட்ட உடனே தூங்குறது, அதிக கிழங்குகள், ஊறுகாய்கள், இந்த மாதிரி கொழுப்பை கூட்டக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது நல்லது. நான் ஏற்கனவே சொன்னேன், பாட்டிக்கு பாட்டி தான் உண்மையான விஞ்ஞானின்னு. இப்போ கோபி மஞ்சூரியன், சீஸ் பக்கடா இதெல்லாம் பாட்டி சாப்பிட்டாளா? சாப்பிட்டுட்டு தான் செத்து போகிறோம். அதே எனக்கு இப்போ லக்கான் கோழி எல்லாம் அவசரம். லக்கான் கோழி சாப்பிட்டா டாக்டர்ஸ்கள் எல்லாருமே, ஆங்கில மருத்துவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள், லக்கான் கோழி சாப்பிட்டா அது உடம்புக்கு வியாதியை உண்டாக்கும் என்று. நாட்டுக்கோழி சாப்பிடுங்க, அடிக்கடி சாப்பிடாதீங்க, மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றதே அதிகம். அந்த காலத்தில் 3 மாதத்துக்கு ஒரு தரம் சாப்பிட்டாங்க. நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க. மாதத்துக்கு 2 தரம் அதை வறுவலாக செஞ்சு சாப்பிடுங்க. மீதியெல்லாம் குழம்பு மாதிரி கொதிக்க வச்சு சாப்பிடுங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் நெய்ங்கிற போர்வையில் ஒரு காலத்தில் டால்டா யூஸ் பண்ணாங்க. இப்போ டால்டாவே கிடையாது. செத்துப்போன மிருகங்களுடைய கொழுப்பை சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணி அனிமல் ஃபேட், அதைத்தான் இப்போ நெய்ன்னு சொல்லி டால்டான்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. தயவு செய்து அவைகளெல்லாம் நீக்குங்க. அப்படி அதையெல்லாம் நீக்கிஞ்ச அலந்திருச்சி வியாதினா கவலை பெருவியாதி. கவலையே படக்கூடாது. கவலைப்பட்டு என்ன ஆகுது? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. ஆகையினால அப்படி நம்ம நல்லா சாப்பிடாம இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா கவலை, அதிக உப்பு ஒரு காரணம். உப்பு மப்பு ஞாபகம் வச்சுக்கங்க. ஆகையினால அந்த மாதிரி இருந்ததுன்னா கார்டியோ கேருங்கிற டானிக்கை டாக்டருடைய ஆலோசனைப்படி நீங்கள் சாப்பிட்றது நல்லது. இதை டாக்டர் ஆலோசனை இல்லாமல் சாப்பிட்டா எதுவும் வருமா? டோசேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. இதில் எல்லாம் போட்டிருக்காங்க. எப்போவுமே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, டானிக்கை உடைச்சிட்டேன்னா 1 மாதத்துக்குள்ளே சாப்பிடணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிடுங்க. இது நல்லாயிருக்கும். காற்றுக்கு கேர் எடுக்கக்கூடிய இயற்கையான மருந்து பொருள்களை கொண்டு தரமாக செய்யப்பட்ட மிக தரமான ஒரு மருந்து தான் கார்டியோ கேர். அதனால் ஹார்ட் அட்டாக்கு லைட்டாக இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் லைட்டாக இருக்கிறவங்க இந்த கார்டியோ கேரை அருந்தி நீண்ட ஆயுளோடு வாழணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களிடம் உரையாற்றியதற்கு, இதை நீங்கள் கேட்டு ரசித்து இன்புறுவீர்கள், நலம் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.